என் அன்பிற்குரிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நாம பார்க்க போறது கடந்த வகுப்புல இயல் 2 முழுவதுமாக நிறைவு செஞ்சிட்டோம். இந்த வகுப்புல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலை இடப்பெயர்கள். அதாவது அடுத்த இயல் நம்ம இன்னைக்கு வகுப்புல நம்ம ஆரம்பிக்க போறோம். இயல் 3 அந்த இயல் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இயல் 3 எந்த தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீடு பெற நில். பீடு பெற நில். பீடு அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா பெருமிதம். பீடுனா என்ன அர்த்தம்? பெருமிதம். அப்ப இந்த உலகத்துல பெருமிதத்தோடு வாழணும். அப்படி வாழ்வதற்கு நம்ம தமிழனுக்குன்னு ஒரு தனி பெருமையும் பீடும் பெருமையும் இருக்கு. இந்த பீடு அப்படின்னா பெருமிதம்னு சொல்லியிருக்கணும். தமிழன் என்ற பெருமைக்கு அடையாளமாக சிலவற்றை சொல்லலாம். அந்த சிலவற்றை பற்றி ஒரு அருமையான தொகுப்பு இந்த இயல். பாத்தீங்கன்னா, இந்த இயல் கற்றலுக்கான நோக்கங்கள் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இலக்கியங்கள் வழி தமிழர் பண்பாட்டு கூறுகளை அறிந்து தமதாக்கி கொண்டு வாழ்தல். அப்ப இலக்கியங்கள்ல என்னென்ன பண்பாட்டு கூறுகள் இருக்கு அப்படின்றத, இந்த இலக்கியங்கள்ல கூறக்கூடிய பண்பாட்டு கூறுகளை அதை படிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அதை பின்பற்றுவது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பண்புகளோடு இணைந்த வாழ்க்கையே மனிதம் என்பதை உணர்ந்து பின்பற்றுவது. பண்புகளோடு இணைந்த வாழ்க்கையே மனிதம் என்பது. ஏன்னா நம்ம பண்பு இல்லாம வாழ்ந்தோம்னா நம்ம எல்லாம் விலங்குகளாக மதிக்கப்படுவோம். நம்ம பண்போடு வாழ்வதனாலதான் என்னது மனிதர்களாக மதிக்கப்படுவோம். வள்ளுவரே சொல்றாருலே, என்னது, மக்கட்பண்பு இல்லாதவர்களை மரம்போல்வர் அப்படின்னு சொல்லிட்டார். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்னதான் அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? பண்பாடோட இருக்கணும். அந்த பண்பாடுன்றதா மனிதம். அப்ப அந்த பண்பும் மனிதநேயமும் சேர்ந்தது. வீட்டிலும் சமூகத்திலும் பின்பற்றப்படும் பண்பாட்டு நிகழ்வுகளை பொறுப்புடன் கடைபிடித்தல். வீட்டிலையும் சமூகத்திலையும் என்னென்ன பண்பாட்டு நிகழ்வுகள் பின்பற்றப்படுது அப்படின்றத பொறுப்போடு கடைபிடித்தல். சொற்களை பொருள் புரிந்து காலத்திற்கு ஏற்ப பயன்படுத்தும் திறன் பெறுதல். அப்ப ஒரு சொல்ல எப்படி நம்ம பொருள் புரிந்து காலத்திற்கு ஏற்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுதான். பாருங்க, மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. ஆர் பாலகிருஷ்ணன். ஆப்பானா என்னது? இந்திய ஆட்சிப்பணின்னு அர்த்தம். இதை குறிச்சுக்கோங்க. இது ஒரு மதிப்பெண்ல கூட கேட்கலாம். ஆப்பா அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி. IAS அப்படின்னு நம்ம சொல்றோம்லப்பா, அதுதான் இந்திய ஆட்சிப்பணி. காவடி சிந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார் எழுதிய ஒரு கவிதை பேழை. குறுந்தொகை வெள்ளி வீதியார் இயற்றிய பாடல். புறநானூர் கடலுள் வாய்ந்த இளம்பெருவி அவர்களுடைய பாடல். வாடிவாசல் சீசு செல்லப்பா அவர்களுடைய விரிவானம். பகுபத உறுப்புகள், திருக்குறள், திருவள்ளுவர் இயற்றியது என்று அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த இயல். இந்த இயல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது உரைநடை உலகம். உரைநடை உலகத்துல மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. இது ஒரு ஆராய்ச்சி. ஆய்வு என்பது என்னது? அதுல இருக்கக்கூடிய நுட்பங்களையும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஆதாரங்களோடு பார்ப்பதுதான் ஆராய்ச்சி. ஆய்வுன்னா அதுதான். ஒன்றை குறித்து மேலும் அறிந்து கொள்வதற்கு ஆய்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் இந்திய ஆட்சிப்பணி சார்ந்த ஒருவர். அவர் மலை இடப்பெயர்கள் பற்றிய அந்த ஆய்வைத்தான் இந்த பாடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். தமிழ் அதுதான், என்னமோ உண்மைதான். அப்ப நம்ம முதல்ல சொல்லக்கூடிய 5 திணைகள்ல ஒன்றை குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் தான். அப்ப மனிதன் முதல்ல மலைகள்லையும் குகைகள்லையும் தான் வாழ்ந்திருக்கிறான். அப்ப இதுதான் மனித இனம் தோன்றியதற்கான ஆதி நிலம், தொடக்க நிலமே இதுதான் பாத்தீங்கன்னா மலை. தமிழ் அகத்திணையில் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்று குறிக்கும். அது என்னது? அகத்திணையில தான் நம்ம என்ன சொல்றோம்? மலையும் மலை சார்ந்த பகுதியை என்னன்னு சொல்றோம்? குறிஞ்சின்னு சொல்றோம். குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர் தம் சீரிய வாழ்வை பேசின. அப்ப மலைப்பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் என்னது? நமக்கு குறிஞ்சி நிலம். குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஓராலஜி குறிச்சுக்கோங்க. OROLOG அப்படின்னா ஓராலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையை பற்றி அந்த குன்றுகள் பற்றிய பெயர்களை குறித்து ஆராய்வு கேட்பாங்க.
அதுக்கு என்னன்னு பேர் என்று கலை சொல்லால் அழைப்பர். தமிழர் வாழ்வில் மலைகள் பெறும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த திராவிட இனம் நம்ம சொல்றோமே, திராவிடம்னா என்னப்பா, நம்ம தான் தமிழர்னா என்னது, அதாவது திராவிடனல் திருநாடுன்னு தான் நம்ம சொல்றோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடும் போது திராவிடனல் திருநாடுன்னு தான் சொல்றோம். அப்ப திராவிடர்கள் ஆரியர்கள்னு 2 பிரிவு சொல்றோம். அந்த ஆரியர்கள் வடக்குல வாழ்ந்தவர்கள், திராவிடர்கள் நம்ம எல்லாமே தெற்கு பகுதியில வாழ்ந்தவர்கள். அப்ப இந்த திராவிடர்கள் எல்லாமே அடிப்படையில யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலைவாழ் மக்கள். திராவிடர்கள் எல்லாருமே யாருன்னா மலைவாழ் மக்கள். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார் கமில் சுவலதில். குறிச்சுக்கோங்கப்பா, திராவிடர்களை என்னன்னு சொல்றாங்களா, மலைப்பகுதியில வாழக்கூடிய மனிதர்கள். சேயோன் நேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். சேயோன் அப்படின்னா யாருன்னா முருகப்பெருமான். குறிச்சு வச்சுக்கோங்க. சேயோன்னா முருகப்பெருமான். சேயோ நேய மைவரை உலகம். மை வரைனா மலைன்னு அர்த்தம். இருள் சூழ்ந்த அந்த மலையை குறிக்கிறது என்று சொல்கிறது. இந்த வரியை கொடுத்து இது எந்த இலக்கியம் குறிப்பிடுகிறதுன்னு கேட்பாங்க. சேயோ நேய மைவரை உலகம் என குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். விண் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ. விண் பொருனா விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு, விண்ணை தடவுகின்ற அளவிற்கு, நெடுவரை அப்படின்னா நீண்ட மலை. அப்படி குறிஞ்சி கிழவ அப்படின்னா குறிஞ்சி நிலத்து தலைவனே என்று. ஏன்னா குறிஞ்சி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். குறிஞ்சி கடவுள் தான் யாரு, முருகப்பெருமான். எனவே என்று இதெல்லாம் இந்த பாடல் வரிகளை குறித்து எந்த இலக்கியம் கூறுது அப்படின்னு ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம். இதெல்லாம் நீங்க குறிச்சுக்கணும். இதுல எப்படி வேணாலும் கேள்வி வரும். மேற்குறிப்பிட்டுள்ள பாடலடிகள் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்பு படுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் 70 மலைப்பகுதிகளுடைய தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர். பெருநில பகுதிகளை ஆண்ட முடிமன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள், அப்ப இந்த கடையேழு வள்ளல்கள்னு சொல்றோம்ல, ஆரி, பேகன், ஆயண்டிரன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 7 வள்ளல்களும் அவங்க எல்லாமே மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான். அப்ப இந்த அவங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதியை ஆட்சி பகுதியாக ஆண்டவர்கள். அவர்களை பற்றியெல்லாம் இந்த இலக்கியங்கள் சொல்லுது. அப்ப மிகப்பெரிய மன்னர்களுக்கு கிடைக்காத அந்த பெருமை கூட யாருக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு கேட்டா இந்த மலைப்பகுதியை ஆண்ட அந்த இவர்களுக்கு, யாரு, அந்த கடையேழு வள்ளல்களுக்கு கிடைத்திருக்கு. ஏன்னா பாரியை பத்தி சொல்றோம் சரிங்களா, மயிலுக்கு போர்வை தந்தவன் தேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு அவங்களுடைய கொடைத்தன்மையை இலக்கியங்கள் ரொம்ப மிகச்சிறப்பா பாராட்டி இருக்கு. அப்படி இந்த கடையேழு வள்ளல்களுடைய சிறப்பு நமக்கு தெரிய வருது அப்படின்னு கேட்டா, பெரிய அரசர்களுக்கு கிடைக்காத அந்த பெருமை எல்லாம் இந்த குறு நிலத்தை ஆண்ட, குறிப்பா மலைப்பகுதியை ஆண்ட அந்த கடையேழு வள்ளல்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இக்குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம் அப்படின்னா, நம்ம பறக்கனா விரிந்து காணலாம் அப்படின்னு. திராவிடர்களின் மலைப்பெருமிதம். இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை ஏற்படுத்துகின்றன. கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லினை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளன. இந்தியாவில் தற்பொழுது திராவிட பழங்குடிகள் நம்ம சொல்றோம்னா அது எல்லாமே பழங்குடியினர்களுடைய மலை சார்ந்த மானுட புவிச்சூழல். அவங்க எங்க, இப்ப நம்ம எல்லாமே பழங்குடி சமூகம் தான், ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம எல்லாமே மலையில இருந்து அப்புறம் மலைப்பகுதியில இருந்து காட்டு பகுதிக்கு வந்து, அதுக்கப்புறம் வயல்வெளி பகுதிக்கு வந்து, அதற்கப்புறம் தான் நம்ம எல்லா நிலப்பகுதிகளையும் இருந்து நாடோடிகளாக திரிந்த நாம் இந்த வேளாண்மை வந்து நம்மளை ஒரு நிரந்தர இடத்துக்கு ஆட்படுத்தும். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாக்கி உள்ளன. மால் பஹாடியா அப்படின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்துல, மல அரா, இது எல்லாம் பாருங்களேன், இது பூராமே மலை என்ற பெயரை அடிப்படையே வந்திருக்கு பாருங்க. அப்ப மால் பஹாடியா ஜார்க்கண்ட், மல அரையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளம், மலக்குறவன் நெடுமங்காடு கேரளம், மலமூத்தன் எர்ணாட் கேரளம், மலபணிக்கர் வடகேரளம், மலையன் பாலக்காடுல கேரளம், மலவேடா இடுக்கி கேரளம், மலேரு தட்சிண கன்னடா கர்நாடகா. இது பாருங்க, எல்லா பேருமே மலைகளை பற்றியே உருவாயிருக்கு பாருங்களேன். அப்ப இது எல்லாமே அங்க வாழக்கூடிய மக்களுடைய பேர்கள். இப்ப மால்பஹாடியா, மலாரை, இது பூரா இது எல்லாமே அங்கங்க வாழக்கூடிய அந்த மலைகள்ல வாழக்கூடியதை வச்சு இந்த பேர்கள் பூரா வந்திருக்கு.
அப்ப ஒரு ஒரு இனக்குழு பெயரே ஒரு குறிப்பிட்ட இனத்துடைய பெயரே அவர்கள் வசிக்கக்கூடிய மலைப்பகுதியை மையமிட்டு வந்திருக்கு. அப்ப பாருங்க, இதை போலவே நீலகிரியும் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் கோட்டா, ஆந்திர பிரதேசத்துல கொண்டா போரா, கொண்டு கொய்டர் அப்படின்னு ஒடிஷா, இப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கு. ஆகிய திராவிட பழங்குடி இன குழு பெயர்களும் மலை குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம். அப்ப மலை குன்று இந்த ரெண்டு வச்சுக்கிட்டு தான் இந்த பேர்கள், இந்த குன்று தான் கோட்டாவா மாறுது, சரிங்களா, குன்று தான் கொண்டதோராவா மாறுது. அப்ப இந்த மலை குன்று இந்த ரெண்டு வார்த்தையை அடிப்படையா வச்சுக்கிட்டுதான் ஒரு இனக்குழுக்குடைய சமூகமே சொல்லப்படுது. அடுத்து பாருங்க, மலை குடியிருப்புகள். இந்த மலை குடியிருப்புகள் மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குடியிருக்கக்கூடியதெல்லாம் அவ்வளவு சுத்தமா இருக்கும். நம்ம எல்லாம் வீடை சுத்தமா வைக்கல, இருந்தாலும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப பேரார்வமா இருக்கும். பாருங்க, திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. பழங்குடியினர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அப்ப ஓடும் நீரைத்தான் தங்களுடைய குடிநீர், நம்ம பிடித்து வைத்து பயன்படுத்துறோமே அந்த மாதிரி இல்லாம ஓடும் நீரையே குடிநீராக எப்ப இயற்கையோட எப்படி இயைந்த வாழ்வு வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகுகிறார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய குடியிருப்புகளை விட கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய இடத்துல ஓடக்கூடிய அந்த நீரை எடுத்து பயன்படுத்துவாங்களா. ஆறு அப்படியெல்லாம் ஓடுங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக குறிச்சுக்கணும். தோடர் இனத்தவங்க என்ன செய்யறாங்களா, எருமை மாடு, பால் எருமை இருக்குல்ல, பால் தரக்கூடிய எருமை, அந்த எருமையுடைய கொட்டில்னா அந்த மாடு கட்டக்கூடிய, மாடு இருக்கக்கூடிய இடம், நம்ம மாட்டு கொட்டம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களாப்பா. அப்ப அதை புனித இடமாக கருதுவார்களா. அதனால என்ன செய்வாங்கன்னா, அதை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைப்பாங்க. உயரமான மதிர்ச்சுவர் கட்டி அவர்களின் வீடுகளில் திண்டுகள்னா மேடை, நம்ம உட்காரத்துக்கு திண்ண வச்சிருக்கோம்ல, அது மாதிரி முக்கிய இடம் பெறுகின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா, குறும்பர் மொழியில் குறும்பர் மொழியில் தாழ்வாதாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் குறிச்சுக்கோங்க. போடி மெட்டுன்னு சொல்றாங்கல்ல, குறிஞ்சி மெட்டு அப்படின்னு சொல்றாங்க. மெட்டுனா தாழ்வாரம் அப்படின்னு சொல்றோம்ல, தாழ்வான இடம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. அப்ப உயரமான மேடான அமைப்பு தான் மெட்டு அப்படின்னு சொல்றோம். தாழ்வாரம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இறக்குறோம்ப்பா தாழ்வாரம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த குறும்பர் மொழியில் தாழ்வாரம் என்பது மெட்டு என்ற சொல் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகள்ல அமைந்திருக்கிறாங்க. மலை உச்சியில வாழ்வாங்களா. இப்ப எவ்வளவு இயற்கையோட இணைந்த வாழ்வு பாருங்க. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்துல அமைந்துள்ளது. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன என்று சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள் வடமேற்கு பகுதிகள். அப்ப இவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பாத்தீங்கன்னா, உயரமான மேடை, சின்ன சுற்றுச்சுவர்கள் இருக்கக்கூடிய மேலோடை நீர், இது எல்லாம் நம்மளுடைய குறியீடு. அவங்க மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய குறியீடு. அடுத்து பாருங்க, வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவச பாண்டியன், உங்களுக்கு தெரியும், மலையத்துவச பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண்சைக்கிறது. நம்ம திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடியது எல்லாமே நம்மளுடைய அந்த தமிழோடு பிறந்த மொழிகள் தான், தமிழால பிறந்த மொழிகள் தான். மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலபார் கடற்கரைக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கிறது. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது குறிஞ்சி நிலம் இருக்குல்ல, அதுல மலை என்பது உயரமானது குறிச்சுக்கோங்க. மலை என்பது உயரமானது, குன்று என்பது அதை விட குறைவானது. இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னா மலையில கொஞ்சம் குறைஞ்சது, மலை அப்படியே கொடைக்கானல்னா மலை, அது குன்றம்ன்றது அதை விட கொஞ்சம் குறைஞ்சது.
குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். மலை, குன்று என்ற இந்த ரெண்டு சொற்களுமே சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் வகையில் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கின்றது. இதை போலவே தமிழ் மொழியில் என்னென்ன சொற்கள் இருக்கு பாருங்க. வரை என்ற சொல், வரைனா கேள்விப்பட்டிருக்கோம். வரையாடு அப்படின்னா மலைப்பகுதியில வாழக்கூடிய ஆடுதான். வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் நம்ம சொல்றோம்ல, நுனி முதல் அடிவரை, அடி முதல் நுனி வரை, இந்த இதுல வரை என்ற சொல் விளிம்பு என்ற இந்த இடத்துல இருந்து இந்த வரை. இப்ப நம்ம சொல்றோம் ஒரு மரத்துல இருந்து இந்த முனி வரையும் அந்த முனி வரையும், இந்த அடியில இருந்து அந்த முனி வரையும் சொல்றோம்ல, விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, அந்த வரை என்ற சொல்லுக்கு திராவிட நிலப்பகுதிகளில் மலை தொடர்பான சொற்கள் சிந்து சமவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை. அவை காரணம் கருதியே வழங்கப்பட்டன. அப்ப இந்த மலை சொற்கள் எல்லாம் ஒரு சாதாரண இடுகுறி பெயர்களாக வந்ததில்லை, காரணத்தோடு வழங்கப்பட்டவை. சிந்து சமவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் காணப்படும் இத்தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழுள்ள அட்டவணை உறுதிப்படுத்தும். இன்னைக்கு இந்த திராவிட சொற்கள் எல்லாம் பாருங்களேன். இந்த மாநிலம், மாவட்டம், மலை அப்படின்றது உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்துல உத்தராஞ்சல்ல சமோலி அப்படின்ற மாவட்டமா சொல்லுது. ஜார்க்கண்ட் குலா அப்படின்றது, உத்தரப்பிரதேசத்துல ஜவுன்பூர் அப்படின்னு சொல்லப்படுது. வரை அப்படின்றது குஜராத்ல. இந்த சொற்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மருவி, அதாவது கொஞ்சம் ஒரு மாற்றங்களை கொண்டு இந்த பெயர்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இது எல்லாமே காரண பெயர்கள் தான். பல்சட் அப்படின்றது குஜராத், தானே அப்படின்றது மகாராஷ்டிரா, காங்க்ரா அப்படின்றது ஹிமாச்சல பிரதேசம், மலா அப்படின்றது பஞ்சாப்ல ஜலந்தர், ராஜஸ்தான்ல அஜ்மீர், கர்நாடகம் உடுப்பி அப்படின்னு சொல்லப்படுது. தென்னிந்தியாவில் மலை என்ற சொற்கள் நிறைய ஊர் பெயர்கள்ல இருக்கும்பா. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னோட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னோட்டாகவும் இடம்பெறுகிறது. இப்ப நம்ம சொல்லுவோம் மலைக்கோட்டை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அந்த மாதிரி முன்னோட்டாக வர்றது 17 இடப்பெயர்கள்ல, 84 இருக்கிறது பின்னோட்டாகவும் வழங்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் அகார ஈர்விட்டு மலை என்று வழங்கப்படுவதற்கு பதிலாக, மலையில இல்லு கூட்டல் ஐ தானே வருது, அந்த ஐக்கு பதிலாக ஆ போட்டீங்க அப்படின்னா ஆகார ஈர்விட்டு மலா அப்படின்னு வழங்கப்படுகிறது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில், கர்நாடகத்துல தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலை அப்படின்றது 15 இடப்பெயர்களில் இடம்பெயர்கிறது. கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன. மலை விகுதினா கடைசியில் வர்றதானப்பா. அதுல கேரள மாநிலத்துல 10 ஊர் பெயர் இருக்கான். மேற்சொன்ன மலை, மலா, மலே எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லை. தமிழ் மொழியில் கோட்டை நம்ம சொல்றோம்ல, செங்கோட்டை அப்படின்னு சொல்றோம்ல, புதுக்கோட்டை அப்படின்னு சொல்றோம். தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கின்றது. திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடுகிறது. தமிழ் கோட்டை, கோடு பாருங்க, மலையாளத்துல கோட்டா கோடு, கன்னடத்துல கோட்டை கோண்டை, இது எல்லாமே பாருங்களேன் நம்ம திராவிட மொழின்றதை நிரூபிக்குதா. தெலுங்குல கோட்டை, துளுல கோட்டை, தெலுங்குல கோட்டை, துளுல கோட்டை, தோடால குவாச். அப்ப எல்லாமே பாருங்க ஒவ்வொன்னோட தமிழ் மொழியில கோட்டை கோடுன்ற சொல்லு. கோட்டைன்றது காப்பரன் மிகுந்த, காப்பரன்னா பாதுகாக்கக்கூடிய அரணியர். இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல், பழங்குடியில கூட இந்த கோட்டை என்ற சொல் இருக்குதா என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை நாம் இனங்காண முடிகிறது. இந்தியாவில் கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில்தான் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சொல் இயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை
கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பற்றிருக்கும் என்பதுதான் உண்மையாக தோன்றுகிறது. அப்ப அந்த கோட்டை, அந்த மலை பகுதி போல கோட்டையை எழுப்பி நகர நாகரிகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மலையை கோட்டையா அமைச்சிருக்கிறாங்க, மலையவே கோட்டையா வச்சிருக்கிறாங்க. ஏனெனில் கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி, மலை உச்சின்னா நம்ம சொல்றோம் எவரெஸ்ட் மலை உச்சின்னு சொல்றோம்ல, கோடு என்ற சொல்லுக்கு மலையுடைய உச்சி பகுதி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. அப்ப கோடுன்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்கு பாருங்க, மலை உச்சி, சிகரம், மலை, வல்லரன், கோட்டை, இதெல்லாம் இருக்கு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை. இதை என்ன சொல்றாங்க, இதை போலவே கோடை என்னும் தமிழ் சொல் கொடைக்கானல், கொடைக்கானல்னு சொல்றோம்ல, மலை என்னும் பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகியவை என்ன சொல்றாங்க, நெடுமலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இச்சான்றுகள் அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர்கள் ஆய்வுகளின் இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவனவாகவும் அமைந்துள்ளன என்று. அப்ப இந்த மலை இடப்பெயர்களை பத்தி சொல்லும்போது எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்களா பாருங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம், அத கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க பாருங்க. கேனா கொற்கை, வீணா வஞ்சி, தொண்டினா டி, அப்ப கேவிடி காம்ப்ளெக்ஸ் பாருங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி என்னும் ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களின் அரசியல், பொருளியல், கொற்கை மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை. சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்கள் ஆகும். இப்பெயர்களில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லை. சங்ககால தமிழ் மன்னர்களின் நம்ம சொன்னோம்ல குறுநில தலைவர்கள், அந்த கடையேழு வெள்ளல்கள்லாம் சொன்னோம்லப்பா, கடையேழு வெள்ளல்கள் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்களோடு பொருந்தி போகின்றன. கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை. இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சான்றுகள். அப்ப இது எல்லாமே அதை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊர் பெயர்கள் பிற்காலத்து, அதாவது வேற ஒரு இந்தியா, பாகிஸ்தான் போன்ற அந்த பின்னர் ஆப்கானிஸ்தான் போன்ற, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற வடமேற்கு நாடுகளுடைய பெயர்களோடும் ஒப்பிட்டு போகுதான். அப்ப அந்த அளவுக்கு மலை பெயர்கள் நம்ம தான், அப்ப நம்மளுடைய இனம்தான் மலையில தோன்றிய இனம். பாருங்க நூல்வெளி பாருங்க. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் ஈயாப்பா அப்படின்னா இந்திய ஆட்சி பணி 28 ஆண்டுகளாக இடப்பெயராய்வில் ஈடுபட்டு இந்த மாதிரியான இடங்களை பற்றி ஆய்வு செய்து வரக்கூடியவர். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். தினமணி நாளிதழில் துணையாசிரியராகவும் கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றி இருக்கிறார். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம் உள்ளிட்டவை இவர்தம் நூல்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக பாருங்க முழுவதுமாக தமிழிலே எழுதி முதல் முயற்சியிலே வெற்றி, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே தேர்ச்சி பெற்றவர். எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. தற்போது ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். பாடப்பகுதி சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலில் இவரது நூலில் இருந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பாருங்க, கற்பவை கற்றபின் உங்கள் ஊரின் அருகில் உள்ள மற்றும் உங்களுக்கு தெரிந்த மலைகளின் பெயர் காரணத்தை அறிந்து வகுப்பில் பகிர்ந்து கொள்க. இப்ப நம்ம மலை பெயர்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். அதாவது பொதிகை மலை அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தன்னிகை மலை அப்படின்னு சொல்றோம், சுவாமி மலை அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி கோட்டை, செங்கோட்டை சொல்றோம். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் ஏன் இப்படி காரண பெயர்கள் வந்துச்சு, நீங்க அதை ஆய்வு செய்யலாம். மலை குறித்த வேறு சொற்களையும் சார்ந்த கலை சொற்களையும் திரட்டி பட்டியல் உருவாக்குக அப்படின்றதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த இதுல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குருவினா பாருங்க என்னென்ன குறிக்கணும்னு குறிச்சுக்கோங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது? குருவினா பாருங்க, அதுல 2வது கேள்வி.
அதுக்கப்புறம் சிறுவினால மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரி, அது ஒரு கேள்வி. அடுத்து நெடுவினால இயற்கையோடு இயைந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இருந்தனவே. அது நம்ம அந்த பாடத்துடைய சான்றுகளை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதணும். சான்றுகள் கொடுத்து இந்த கேள்வியை எழுதணும். என்னப்பா சரி, அப்ப இந்த 3 கேள்வி சொல்லியிருக்கிறோம், 2 அசைன்மெண்ட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மை இழப்பம்ல முதல் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா. எப்பயுமே கேள்வி பதில்கள் நீங்களா தயார் செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு அங்க அது என்னன்னு பாடம் பகுதிகள் படிக்கும் போது புரியும். அப்ப கேள்வி பதில்களை நீங்க குறிச்சு படிக்கும் போது அந்த பாட கருத்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சரிதானாப்பா? சரி, அப்ப இன்றைய வகுப்புல நாம இயல் 3ல இருக்கக்கூடிய உரைநடைய நிறைவு செஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியான பாடங்களை நன்றி.